It's hard to believe, but it's from the Almighty. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இறக்கிறதுக்கு காரணமா மாறுது. இதுல ஒன்று தாண்டா தலைக்கு போடுற ஜெல் பட்டர் மாய் வச்சிருக்காங்க ஒருத்தன் பேக்கெட்ல. வீட்டுல யாரு எதை போட்டுட்டே தெரியாது, கிரீம் மாய் வச்சிருக்கிறாங்க. ஒரு வீட்டுல போய் ஒளி செய்யறதுக்கு சொல்லி ஹஜ்ரத் வீட்டுக்கு போய் ஒளி செய்யுங்க. போய் பார்த்தா சரியா இந்த டாக்டர் ரூம் மாதிரி இருக்குது, ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் மாதிரி. நிறைய போத்தல் பேக்கெட்டா இருக்குது. என்னது எல்லாம் ஒவ்வொரு ஜாதி சாமான். ஜெல் பேக் எடுத்தாச்சு, தலையில போட்டு தான் நீங்க தலைவாடுறீங்க. இந்த ஜெல்லுடைய எஃபெக்ட் என்னன்னு தெரியுமா? தலைக்கு போகக்கூடிய ஜெல் இது தலையில வச்சு காயும் பொழுது தலையில பூசிடுவீங்க. சல்லி கொடுத்து இப்படி வச்சுட்டு வாராடு ஒத்தனமோ பெபுன் குரங்கு மாதிரி. உண்மையில புதினமான மாதிரிக்கு தலைமுடி நிக்குது. ஒத்தம் வந்தா இத்த கூர்மா இப்படி. சமீபத்துல கண்டில் ஒரு பொடியனை கண்டன் மெல்லிசா இப்படி பின்னி விட்டு இருக்கிறான். நான் கேட்டேன், உனக்கு நான் ஒரு 1000 ரூபாய் சரி தாரன், இந்த கொண்டை எப்படிடா இவ்வளவு நாள பின்னினா என்ன கொஞ்சம் சொல்லி தவே, நான் பொம்பளை பிள்ளைக்கு சொல்லி கொடுப்போம் என்று மெல்லிசா இப்படி பின்னி போட்டு இருக்கிறார். ஜெல்ல போட்டு கஷ்டப்பட்டு தலையில இருக்கிற மாதிரி முடிய செய்யறாங்க. இது நீங்க ஜெல் போடுறீங்க, இஷ்டமான மாதிரி முடி நிக்க, ஆனா உண்மை உங்களோட மண்டை காயுது. தலையில மூளைக்கு மேலால ஒரு டிஷ்யூ இருக்குது. டாக்டர்ஸ் மாட்ட கேட்டு பாருங்க, நாங்களும் கேட்டு பார்த்துட்டு தான் சொல்றோம். ஒரு மென்மையான டிஷ்யூ இருக்குது. அந்த டிஷ்யூ ஈரத்தன்மை கொண்டது. நீங்க ஜெல் பூசுறதால வெயில் அடிக்கும் பொழுது எங்களோட தலையில இருக்கிற சுரப்பிகள் உள்ள இந்த நாளங்கள் இருக்குது, இதுக்கு இந்த ஜெல் இறங்குது. பின்னால ஜெல் காஞ்ச பின்னால உங்களோட தலைக்கு ஈரத்தன்மை இறங்காது, மூளைக்கு மேலால டிஷ்யூ காயும். இதற்கு பின்னால இளந்தாரி புள்ளியல் யாரு தொடர்ந்து ஜெல் பாவிச்சு பார்க்கிறீங்களோ உங்களுக்கு மண்டை குத்து தலைவலி வரும். இதுல முடிவு சில நேரம் மௌத்தாவும் போகலாம். சமீபத்தில் ஒரு வாலிப புள்ள திடீரென்று மௌத்தா போனாரு. டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை நான் சொல்லுவேன். இளந்தாரி புள்ள மௌத்தா போனாரு, டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட், இந்த புள்ள மௌத்தா போறதுக்கு காரணம் இவர் தலைக்கு பாவிச்ச ஜெல். ஆனா எங்கட பொம்பளைக்கு இது பெரிய மதிப்பாட்டம். எங்கட சின்னவர், எங்கட பொம்பளை பெருமைப்பாட்ட ஒரு வித்தியாசமான பெருமை. எங்கட சின்னவர் அவர் சரியான ஃபேஷன். ஜெல் இல்லாம அவர் தலைவாரவே மாட்டாரு. நான் கொஞ்ச நாளைக்கு முந்தி சொன்னேன், ஒரு கடைக்கு போனா ஒரு உம்மா பெருமையா சொல்றா, சாமனத்தை எடுத்துட்டு அந்த 5 ரூபாய் ஜெல் பேக்கெட் வைக்காம அதுவும் தாங்களே. அப்ப கடைக்காரன் கொடுத்தான், எடுத்துட்டு சொல்றா, எங்கட சின்னவன் சரியான ஃபேஷன், அவர் குளிக்கிறண்டா இது இல்லாம குளிக்க மாட்டாரு. அப்படியா? அது கடைக்காரன் விற்கத்தானே பாப்பார். இப்ப இவ சொல்றா, இனி எங்கட வரும் கொஞ்சம் அப்படி ஃபேஷன் தானே இன்னும் மதிப்பா சொல்றா. போன புறம் சொன்ன கடைக்காரன்ட்ட என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா? ஏண்ட புள்ளையிட மண்டை காஞ்சி, ஏட மாப்பிள்ளையிட மண்டை காஞ்சி தானே, ஏண்ட மாப்பிள்ளை மர பைத்தியம், ஏண்ட புள்ள கா பைத்தியம். ஏன் தெரியுமா? ஒரு சின்ன புள்ள நல்லா விளங்குங்க, 5 வயசு புள்ள உண்டு கத்த காசனோட ஆடுது, கை தட்டுவோம். அத 15 வயசு புள்ள ஆடினா ஜோது எண்டுவோம், 55 வயசு ஆடினா கிறுக்கு எண்டுவோம், 60 வயசு ஆகினா பைத்தியம் எண்டுவோம். இப்ப என்ன சொல்றா, 7-8 வயசு பொடியன் ஜெல் பூசுறானா, இவக்கு 45 வயசு கிளடு. இது சொல்றது இவட மாப்பிள்ளையும் அப்படி தாளம். அப்ப அதை எவ்வளவு பெரிய லூசா இருக்கும். பெருமை என்னது? எங்கட புள்ள ஃபேஷன்ன்றதுக்கு உம்மமாருக்கு பெருமை. சகோதரிகளே, தாய்மார்களே, கண்ணீர் வடிக்கணும், கண்ணீர் வடிக்கணும். ஆம்பளை பிள்ளைகள் விளங்குங்க, இதனால உங்களுக்கு வரக்கூடிய எஃபெக்ட், உங்களுக்கு தலைவலி உண்டாகிரும். தலைவலி எப்ப வந்துச்சோ கண் பாதிப்பு உண்டாகும். எப்ப தலைவலி வந்துச்சோ நீங்க எக்ஸாம்க்கு ஃபேஸ் பண்ண மாட்டீங்க, படிப்பு அப்படியே மண்ணா போயிரும். நீங்க தலைக்கு தான் ஜெல் போட்டீங்க, உங்களோட வாழ்க்கைக்கு மண்ணை போட்டி கொண்டிருக்கிறீங்க. விளங்குங்க, எவனோ செஞ்சதுக்காக வேண்டி நாங்க செய்ய தேவையில்ல, எவனோ செஞ்சதுக்காக வேண்டி நாங்க செய்ய தேவையில்ல. நாங்க தெளிவு பெறுவோம், நாங்க முஸ்லீம்கள், நாங்க முஸ்லீம்கள். கண்ணியத்துக்குரிய கணவான்களே,